இந்த வீடியோவில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாக்கு நம்ம ஆல்ரெடி டெஃபினேஷன் பார்த்துருந்தோம். என்னன்னா தி சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் அண்ட் லீவிங் நோட் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு பார்த்துருந்தோம். ஸோ நோட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா இட்ஸ் கனெக்ஷன் ஆஃப் 2 or more வயர்ஸாக வந்து நோடுன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் தான் வந்து நோடு. I1 I2 வந்து இன்கமிங் கரண்ட்ஸ் ஆர் என்ட்ரிங் கரண்ட்ஸு அண்ட் I3 அண்ட் I4 வந்துட்டு அவுட் கோயிங் கரண்ட் ஆர் எக்ஸிட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா எப்படி பார்த்தோம்னா இந்த நோடுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா I1 + I2 = I3 + I4. அதாவது சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். இது எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுனா இதே நம்ம ஒரு வாட்டர் அனலாஜி வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு T ஷேப்பில் பைப் கனெக்ஷன் எடுத்திருக்கோம். இந்த பைப்பில் 300 லிட்டர்ஸ் இன்புட் வாட்டர் வருது அப்படின்னா அந்த 300 லிட்டர் வந்துட்டு இந்த ரெண்டு பைப்லையும் கண்டிப்பாக ஸ்ப்ளிட் ஆகி ஆகணும். இந்த பைப்பில் 230 லிட்டர்ஸ் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்க 70 லிட்டர்ஸ் கண்டிப்பாக இது வழி தான் ஸ்ப்ளிட் ஆகணும். ஸோ இன்புட் வாட்டரோட குவான்டிட்டி எவ்வளோ இருந்துச்சோ அதே அளவு தான் அவுட்புட் வாட்டரோட குவான்டிட்டியும் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது சிமுலேஷனில் பார்க்கலாம். இந்த சிமுலேஷனில் மொத்தமாக 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். இதில் மொத்தம் 2 நோட்ஸ் இருக்குது. ஸோ 2 or more வயர்ஸ் கனெக்ட் ஆகிற இடத்த தான் நோடுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த நோடில் I1 வந்து இன்புட் கரண்ட்டு, I2 and I3 வந்து அவுட்புட் கரண்ட்டு. ஆஸ் பர் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா படி I1 = I2 + I3 இது வந்து ப்ரூவ் ஆகணும். ஸோ நம்ம சிமுலேஷனில் பார்த்துடலாம் இது ப்ரூவ் ஆகுதா இல்லையான்ட்டு. I1ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் வச்சோன்னா நம்மளுக்கு I1 வேல்யூ தெரியும். பாட்டம் ரைட் கார்னரில் கரண்ட்டோட வேல்யூ காமிக்குது. I = 4.174 அப்படின்னு காமிக்குது. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் 3K ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்க ஆம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2.609 மில்லியம்ஸ் காமிக்குது. 5K ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்க கரண்ட்டை பார்த்தோம்னா 1.565 அப்படின்னு காமிக்குது. ஸோ 2.609ஐயும் 1.565ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4.17 மில்லியம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வந்து இங்கே ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா இதுலேயும் மொத்தமாக வந்து 2 நோட்ஸ் இருக்குது. இது வந்து நோட் 1, இது வந்து நோட் 2. இந்த நோடை பொறுத்த வரைக்கும் I1 வந்து இன்கமிங் கரண்ட்டு, I2, I3, I4 வந்து அவுட் கோயிங் கரண்ட்டு. ஸோ இன்கமிங் கரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 9.167 மில்லியம்ஸ் இருக்குது. கிர்ச்சாஃப்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா I1 = I2 + I3 + I4. I1 9.167 மில்லியம்ஸ் இருக்குது. 1K அக்ராஸாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா 5 மில்லியம்ஸ் ஃப்ளோ ஆகுது. 2K அக்ராஸாக 2.5 மில்லியம்ஸ் ஃப்ளோ ஆகுது. 3K அக்ராஸாக 1.667 வந்து ஃப்ளோ ஆகுது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு 9.17 மில்லியம்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா மொத்தம் 4 நோட்ஸ் இருக்குது. ஸோ இது நோட் 1, நோட் 2, நோட் 3, நோட் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் I1 வந்துட்டு இன்கமிங் கரண்ட்டு, I3, I2, I4 வந்து அவுட் கோயிங் கரண்ட்டு. அது இந்த நோடில் பொறுத்த வரைக்கும் 2 கரண்ட் இன்கமிங்கில் இருக்குது. I3 வந்து இன்கமிங், I2 வந்து இன்கமிங். இங்கே இன்னொன்று முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து கண்டிப்பாக ஒரே கரண்ட்டு தான் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி ஒரு கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வேறு கரண்ட் இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த நோடை பொறுத்த வரைக்கும் 2 கரண்ட் வந்து இன்கமிங், I3 and I2. அவுட் கோயிங் வந்துட்டு I6 and I5 வந்து அவுட் கோயிங் கரண்ட்டு. இந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் வச்சுட்டு நம்மளால் கரண்ட்டை மட்டும் தான் அனலைஸ் பண்ண முடியும். வோல்டேஜ் ட்ராப் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் லா வந்து தேவைப்படும். அதாவது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.